வந்தோடனே மண்டா போட்டுக்கான் கண்ணில் ஒரு என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நைட்டு 10 மணிக்கு கடலுக்கு தொழிலுக்கு போன நம்மளுடைய போட் இப்ப திரும்ப வந்திருக்குது. இப்ப டைம் பாத்தீங்கன்னா காலையில சரியா 6:30 மணி ஆகுது. இது நம்ம அண்ணனுடைய போட் தான். இந்த போட்ல எப்போதுமே அண்ணன் ஒருத்தர் மட்டும் தான் தூண்டில் தொழிலுக்கு தான் போவாரு. இன்னைக்கு தூண்டில் தொழிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காரு. போட்ல ஏறி என்னென்ன மீன்கள்லாம் புடிச்சு வந்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, அண்ணன் நைட்டு பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்காரு. தட்டு நிறைய கனவா வச்சிருக்காரு. தூண்டிலுக்கு பயன்படுத்தினது போக பேலன்ஸ் கனவாலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. உள்ள பாருங்க, சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய அற்புதமான மீன்கள்லாம் புடிச்சு வந்திருக்காரு. நைட்டு 10 மணிக்கு போயிட்டு விடிய தூண்டில் போட்டதுல அண்ணனுக்கு பெரிய மீன்கள் எதுவுமே கிடைக்கல. இப்ப பாக்குற மீன்கள் தான் அண்ணனுக்கு கிடைச்ச மீன்கள். இப்ப அண்ணன் பக்கெட்ல எடுத்துட்டு போட்டுட்டு இருக்க மீனை பாத்தீங்கன்னா சங்கக்கார்வா அப்படின்னு சொல்லுவாங்க. கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது. அதோடைய சுவையும் ஒரிஜினல் கொடுவா மீன் சாப்பிடுற மாதிரி ஒரு அற்புதமான சுவையில இருக்கும். இப்ப அண்ணன் எடுத்து போட்டுட்டு இருக்கிற அந்த மஞ்சள் கலர் மீன் பாத்தீங்கன்னா மஞ்சள் சங்கரா இல்லனா பார் சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கரா மீன் மாதிரி அற்புதமா இருக்கும். அடுத்ததா அண்ணன் முண்டக்கண்ணி பாறை எடுத்து போட்டுட்டு இருக்காரு. ஒரு 4-5 முண்டக்கண்ணி பாறை இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் சீலா மீன் ஒன்று இருக்குது. அப்புறம் பெரிய மீன் ஒன்று இருக்குது. அந்த மீன் எடுக்கும் போது என்ன மீன் சொல்றேன். இந்த மீனை முசுடி அப்படின்னு சொல்லுவாங்க. தூண்டில்ல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மீன். கொடுவா மீனுடைய ஒரு செகண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மீனுடைய அமைப்பு, அது உடம்புல இருக்கக்கூடிய கலர் எல்லாமே அப்படியே கொடுவா மீன் மாதிரியே இருக்கும். அண்ணன் எல்லா மீன்களையும் பக்கெட்ல எடுத்து வச்சுட்டு நேரா மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டாரு. நம்ம அண்ணனுக்கு முன்னாடியே மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட் எவ்வளவு பரபரப்பா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நாலு மீன் போட்டேன், 5 போட்டேன். அதுதான் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி நல்ல பரபரப்பா இருக்குது. இப்ப டைம் சரியா 7:30 மணி ஆகுது. மக்கள் அதிகமான அளவுல மீன்கள் வாங்குறதுக்காக வந்துட்டே இருக்காங்க. மார்க்கெட் உள்ள நுழைஞ்சதுமே நம்ம அண்ணன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கடையிலே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான மீன்கள் வச்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு அற்புதமான காணாங்கத்தை, கிழிச்ச வரிப்பாறை மீன்கள் வச்சிருக்காரு. நம்ம வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள அண்ணன் 2 கூறு வித்துட்டாரு பாருங்க. எல்லாமே மக்கள் அதிகமான அளவுல விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள். அதே மாதிரி அற்புதமான சுவையில இருக்கக்கூடிய மீன்கள். இந்த மீன்கள்லாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா மக்கள் வாங்காம போகவே மாட்டாங்க. டக்குன்னு 1 கூறு 2 கூறுன்னு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு அழகா கூறு வைக்கிறாரு பாருங்க. ஒரு கூருக்கு 7 மீன் வச்சு 200 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. தாராளமா வாங்கலாம். இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் எங்கேயுமே கிடைக்காது. அப்படியே முடிய கேன்ல இருந்து மீன் எடுத்து வச்சிட்டே இருக்கிறாரு பாருங்க. இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்க மீன் தான் வரிப்பாறை, உருட்டாம்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. சென்டர் முள் மட்டும் தான் இருக்கும். வறுத்தாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளவு ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன் தான் அந்த உருட்டாம்பாறை மீன். கூறு 200 ரூபாய் தான். அவ்வளவு அற்புதமான சுவையில இருக்கும். நம்ம போட்ல வந்த மீன்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அண்ணன் இப்ப மார்க்கெட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. வந்த உடனே முசுடி மீன் எடுத்து அப்படி கீழே வச்சாச்சு. மத்த மீன்கள் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அந்த மீன் எவ்வளவு பெருசா இருக்குன்றத பாருங்க. அந்த முசுடி மீனுடைய கலரை பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. இந்த கலரை நம்ம காப்பர் கலர் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குதோ அதே மாதிரி அந்த மீனுடைய சுவையை வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. அப்படி ஒரு அல்டிமேட்டான சுவையில இருக்கக்கூடிய மீன் தான் அந்த முசுடி மீன். அட்டை எப்படி போட்டோம், இப்படி இழுத்து போட்டனாலும் பக்கத்திலேயே பாருங்க, நம்மளுடைய இன்னொரு அண்ணன் அவ்வளவு அற்புதமான கிழங்கா மீன்கள் அப்படியே கூறு கட்டி வச்சிருந்தாரு. மக்கள் பார்த்த உடனே டக்குன்னு வாங்குறாங்க பாருங்க. ஒருத்தங்க ஒரு கூறு வாங்கியிருக்காங்க. கூறு 500 ரூபான்னு கொடுக்குறாரு. கிழங்கா மீன்லாம் ரொம்ப டிமாண்டான மீன். வருஷத்துல எப்பயாவது ஒரு டைம் தான், அந்த சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அண்ணன் வித்தாரு பாருங்க. அந்த அண்ணன் கிட்ட தான் நாள்தோறும் தவறாம எப்போதுமே கிழங்கா மீன் இருக்கும். அந்த கிழங்கா மீனுக்காகவே அவரை தேடி வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிதான் இப்ப ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போறாரு. நல்ல ஒரு சுவையில இருக்கக்கூடிய மீன் கிழங்கா மீன். 700.
நம்ம போட்ல நம்ம அண்ணன் எடுத்துட்டு வந்த மீன்கள்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றத பாருங்க. எல்லாருமே கேக்குறீங்க ஐஸ் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறாங்க, போட்லயே பாத்தீங்கன்னா ஐஸ் போட்டு தான் பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. மீனை பிடிச்சி கரைக்கு வர்ற வரைக்கும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் சும்மா போட்ல போட்டு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா மீன் வீணா போயிடும். மார்க்கெட்டுக்கு வர்ற வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் ஐஸ் போட்டு எடுத்துட்டு வருவோம். கடையில நான் போய் ஆள விட்டாலும் 600 1000 நான் 50 ரூபா கொடுத்தா வந்தா தர போறேன். ஒரு கஸ்டமர் அன்னைக்கிட்ட 2 சங்ககாரவா மீன் 550 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறாங்க. இந்த மீன் இந்த விலை கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா வாங்கலாம். அப்படி ஒரு அற்புதமான சுவையில இருக்கக்கூடிய மீன், அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன். 2 400 நம்ம கிட்ட வாங்கின கிழங்கா மீன் அக்கா எவ்வளவு அழகா செதில்லாம் எடுத்து சூப்பரா கிளீன் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. 12 மீன் 15 மீன் வச்சு ஒரு கூறு 500 ரூபான்னு அண்ணன் கொடுத்தாரு. கண்டிப்பா வாங்கலாம், அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன் கிழங்கா மீன். சங்ககாரவா மீன் வெளிச்சத்துல எப்படி பல கண்ணாடி கிளாஸ் மாதிரி ஜொலிக்குது பாருங்க. மீன் மேல இருக்கிறது தண்ணி கிடையாது, மீன் மேல இருக்கிற ஜெல்லு. கடல்ல இருந்து மீனை பிடிச்ச உடனே அப்படியே கையில நிக்காது, வலிக்கிட்டு போகும். அது மேல ஜெல்லு மாதிரி ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அந்த ஜெல்லு இருந்தாலே ஃப்ரெஷ்ஷான மீன், ஐஸ் வைக்காத மீன் அர்த்தம். அண்ணன் பாருங்க அப்படி கேன்ல இருந்து கிழங்கா மீன்கள் எடுத்து போட்டுட்டே இருக்கிறாரு. அதுவுமே அப்படி வளவளப்பு தன்மையோட அப்படி பளிங்கி கற்கள் மாதிரி மின்னுது பாருங்க. அவ்வளவு சூப்பரான கிழங்கா மீன்கள். அது கூடவே பாருங்க ஊளா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சைஸ் சீலா மீன், அதை கருப்பு கிழங்கான்னு கூட சொல்லுவாங்க. அதுவுமே கூறு கட்டி வச்சிருக்காரு, காரப்பொடி வச்சிருக்காரு. ஒரு அக்கா வந்து கிழங்கா மீன்கள் வாங்குறாங்க பாருங்க. போட்டாச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கூறு கிழங்கா மீன் 500 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு. 2 கூறு வச்சிருந்தாரு, 2 கூறு ஆளுக்கு ஒன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க பாருங்க. அடுத்ததான் நம்மளுடைய 2வது போட்ல வந்த மீன்கள் அண்ணன் எடுத்துட்டு வந்திருக்காரு. அற்புதமான ஓரா மீன் எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. இன்னும் கேன்ல சூப்பரான தேங்காய் பாறை மீன்கள் வச்சிருக்காரு. மக்கள் அதிகமா தேடி தேடி வாங்கி விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்னா தேங்காய் பாறை மீனை சொல்லலாம். அண்ணன் அவ்வளவு அற்புதமான தூண்டில பிடிச்ச தேங்காய் பாறை மீன்கள் எடுத்து வைக்கிறாரு பாருங்க. மீனை ஒரு மீனா எடுத்து வைக்கும் போதே தெரியுது ஒவ்வொரு மீனும் எப்படி கல்லு மாதிரி ஸ்டிஃபா இருக்குது பாருங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள். நைட்டு பிடிச்சிட்டு அண்ணன் இப்ப காலையில வந்திருக்காரு. அண்ணன் எப்போதுமே தூண்டில் தொழிலுக்கு தான் போவாரு. கடந்த 15-20 நாட்களாவே யாருக்குமே அதிகமான அளவுல மீன்கள் கிடைக்கவே இல்லை. இப்பதான் பாறை மீன் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் வஞ்சர மீனை பார்த்தே ரொம்ப நாளா ஆகுது. கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் பாறை மீன், அதுவும் தேங்காய் பாறை மீன், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை பார்த்தா மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்குவாங்க. டக்குன்னு காலி ஆயிடும். இப்ப பாருங்க வந்து வச்ச உடனே 2 பாறை மீனை ஒருத்தங்க வாங்கியிருக்கிறாங்க. பாறை மீன் அப்படியே பக்கத்துல அக்கா கிட்ட கட் பண்ண கொடுத்தாச்சு. இந்த பக்கம் பாருங்க ஒரு அண்ணன் சூப்பரான அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன்கள் வச்சிருக்காரு. நெத்திலி கருவாடு சாப்பிட்டுருப்பீங்க, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன்கள் பாருங்க. நெத்திலி மீன் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் எங்கேயுமே அதிகமான இடங்கள்ல கிடைக்காது. இந்த நெத்திலி மீனை விரும்பி சாப்பிடறதுக்குனே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மீனை சமைக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னதான் நடுவுல முள் இருந்தாலும் சமைக்கும் போது அந்த முள்ளும் சேர்ந்து அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துரும். அப்படியே முழுசா முள்ளோட கூட நம்ம பொறுமையா மென்னு சாப்பிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு கேன் நிறைய நெத்திலி மீன் கொண்டு வந்து 1 மணி நேரத்துல பாதி கேன் காலி ஆயிருச்சு. அழகா கூறு கொத்தா அள்ளி வைக்க மக்கள் டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்க ஒரு கூறு வாங்கிட்டு போனாங்க. அடுத்ததான் ஒருத்தங்க வந்து இன்னொரு கூறு வாங்குறாங்க பாருங்க.
ஒரு கூறு 100 ரூபாய் தான், தாராளமா வாங்கலாம். அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அள்ளி போட்டு கொடுக்குறாரு. நெத்திலி மீனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். ஆத்துக்கு ஐர மீன் அப்படின்னா கடலுக்கு நெத்திலி மீன். மீன் விற்க விற்க அந்த ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீன்களை கொத்து கொத்தா கேன்ல இருந்து அள்ளி போட்டுட்டு இருக்கிறாரு. இங்க பாருங்க, நம்ம கிட்ட வாங்கின நெத்திலி மீனை கிளீன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. எவ்வளவு சூப்பரா ஆஞ்சி கொடுக்குறாங்க பாருங்க. இல்ல அவன் தோல் குடிச்சா நாக்கில் 300 ரூபா. ஒரு கஸ்டமர் பாருங்க, ஓரா மீன் வாங்கினாங்க. அது கூடவே சேர்த்து ஒரு ஊசி கோலா மீன் இருந்தது, ஒரு சின்ன சைஸ் நாக்கு மீன் இருந்தது. அந்த 3 மீனையுமே சேர்த்து ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே பக்கத்துல அக்கா கிட்ட கிளீன் பண்ண கொடுத்தாச்சு. அந்த ஊசி கோலா மீனை செதில்லாம் எடுத்துட்டு அழகா கட் பண்றாங்க பாருங்க. அப்படி துண்டு போடும்போது பாம்பு மாதிரி இருக்கு, ரவுண்ட் ரவுண்டா இருக்குது துண்டு எல்லாமே. அவ்வளவு ஒரு அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன். சென்னை, பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாதிரி வட தமிழக பகுதிகளில் இதை கோலா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழக பகுதிகளில் முரல் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு துண்டையும் எடுத்து போட்டு குழம்பு வச்சு அந்த மீன் எடுத்து அப்படி வாயில போட்டோம்னா முள்ளு மட்டும் தனியா வந்துடும். மீன் அப்படியே பஞ்சு மாதிரி கரைஞ்சு போயிடும். அதே கஸ்டமர் பாருங்க, ஓரா மீன், கோலா மீன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பெரிய சைஸ் பாறை மீன் ஒன்று இருந்தது, தேங்காய் பாறை, அதையும் வந்து ரேட்டு கேட்டுட்டு இருக்கிறாரு. எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 800 ரூபாய் போடு. 1000 ரூபாய் கூட இப்ப நீ அதே 500 ரூபாய்க்கு என்ன பாத்து 900 ரூபாய் வச்சு 800 ரூபாய் 900 ரூபாய் வேலை முடிஞ்சது. அவங்களே அந்த பெரிய சைஸ் தேங்காய் பாறை மீனை வாங்கிட்டாங்க. நல்ல ஒரு சைஸான பாறை மீன். அடுத்ததா பாருங்க, நம்ம கொடுத்த ஓரா மீனை அக்கா கிளீன் பண்றாங்க. ஓரா மீனை பொறுத்த வரைக்கும் வெளியில இருக்கக்கூடிய தோல் ரொம்ப ரஃபா இருக்கும். அதை சமைச்சாலும் அதை நம்மளால சாப்பிட முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால அந்த தோலை எடுத்துட்டு தான் அந்த மீனை கிளீன் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த மீனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் ஓரா மீன். இங்கிலீஷ்ல ராபிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீஸ் போடும்போது ஒவ்வொரு துண்டும் எவ்வளவு அழகா வருது பாருங்க. சென்டர் முள்ளு, ஒரே ஒரு முள்ளு மட்டும் தான் இருக்கும். குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும். ஆனா வறுத்து சாப்பிட்டோம்னா அதை விட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். இதோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே ஓரா மீனை போன்லெஸ்ஸா எடுத்து ஃபிஷ் பிரியாணி பண்றதுக்கும் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்ல இந்த ஓரா மீனை போன்லெஸ்ஸா அழகா கட் பண்ணி ஃபிஷ் ஃபிங்கர் பண்றதுக்கும் 65 போடுறதுக்கும் பயன்படுத்துவாங்க. இந்த பக்கம் பாருங்க, நமக்கு தெரிஞ்ச இன்னொரு அண்ணன் அவ்வளவு சூப்பரான அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை மீன்கள், ஊளா மீன்கள், அந்த கருப்பு கிழங்கான்னு சொன்னோம், எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காரு பாருங்க. அப்படி 2 பேரல் வச்சிருக்காரு. ஒரு பேரல் ஃபுல்லா அந்த ஊளா மீன், இன்னொரு பேரல் ஃபுல்லா காணாங்கத்தை மீன். மீன் எல்லாமே அப்படியே பலபலன்னு மின்னுது. இப்பதான் காலையில அப்படியே புடிச்சிட்டு டைரக்டா அப்படி மார்க்கெட் எடுத்துட்டு வந்திருக்காரு. இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை கண்டிப்பா மக்கள் வாங்காம போக மாட்டாங்க. எப்படி போட்டி போட்டுட்டு வாங்குறாங்கன்றத பாருங்க. ஒரு மீன் போடனா 7 மீன் வச்சு 8 மீன் போடுதானே தானே சின்ன போடு. அந்த கஸ்டமர் வந்து ஊளா மீன் ஒரு கூறு 200 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டாரு. காணாங்கத்தை மீனை பாருங்க, ஒரு ஃப்ரெஷ்ஷான காணாங்கத்தை மீன். கடல்ல பிடிச்ச உடனே அந்த மீனுடைய உடம்புல கலர் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. நம்ம மார்க்கெட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். மீன்களை பிடிச்ச உடனே டைரக்டா அப்படியே மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்து விற்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா பாத்தீங்கன்னா, மீன்பிடி துறைமுகத்துக்கும் கடற்கரைக்கும் ரொம்ப ரொம்ப பக்கத்திலேயே நம்ம மார்க்கெட் இருக்குது. நம்ம ஊர் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பரம்பரை தொழில் எல்லாமே மீன்பிடி தொழில் தான். அதனால அன்றாடம் டெய்லியும் கடலுக்கு தொழிலுக்கு போயிட்டு அந்த மீன்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து வித்துட்டு அப்படி வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி 2-3 நாள் ஸ்டாக் வச்சு விக்கிற வேலையே கிடையாது. அப்படி ஸ்டாக் வச்சு விக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு மீன்கள் நமக்கு கிடைச்சதும் கிடையாது. நமக்கு கம்மியான மீன்கள் கிடைக்குது, அன்னன்னைக்கு விக்கிற அளவுக்கு கிடைக்குது. அதனால அப்பப்ப வித்துட்டு போயிடுறோம். ஊளா மீன் பாருங்க, பாக்குறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே நீல நீளமா அவ்வளவு ஷார்ப்பா இருக்குது மீனை பார்க்கும் போதே. அதே மாதிரி அந்த மீனுடைய சுவை வறுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். ஒரு கஸ்டமர் அப்படியே 2 கூரை முழுசா வாங்கி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 16 மீன் வரைக்கும் இருந்தது. அப்படியே 2 கூரை வாங்கி பக்கத்துல அக்கா கிட்ட கிளீன் பண்ண கொடுத்தாச்சு. சரசரன்னு செதில் எடுத்துட்டு எவ்வளவு வேகமா கிளீன் பண்றாங்க பாருங்க. பையில போடா இன்னொரு பையில
வர்ற கஸ்டமர் ஒருத்தங்களுக்கு ஆளுக்கு ஒரு கூறு 2 கூறுன்னு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. அது ஊளா மீனா இருந்தாலும் சரி, காணாங்கத்தையா இருந்தாலும் சரி, அவ்வளவு வேகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. அது 600 போட்டாங்க. அப்படியே போமா அது நம்ம அண்ணன் போட்ல பிடிச்ச அந்த பெரிய சைஸ் முசிறி மீனை ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த மீனை கட் பண்ணும் போதே அந்த மீன் கொடுவா மீன் மாதிரியே இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதுக்கு தான் அந்த காசு 600 ரூபாய். நம்ம அப்படியே மற்ற கடையில் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சிட்டு திரும்ப இங்க வர்றதுக்குள்ள அண்ணன் எல்லா மீன்களையுமே வித்து முடிச்சிட்டாரு. லாஸ்டா 2 சங்க கருவா மீன்கள் இருந்திருக்குது. அதையும் இப்போ ஒரு அம்மா வாங்கிட்டாங்க பாருங்க. இந்த முசிறி மீன் எல்லாம் முன்னாடியே வாங்கி வெயிட் பண்ணி இப்ப கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த முசிறி மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டான மீன். இந்த மீனை மட்டுமே விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. இந்த முசிறி மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா போதும், அந்த மீனை யாருக்கும் கொடுத்துறாதீங்க, எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. நம்மளுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்ல இருந்தெல்லாம் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், நம்ம எப்பயுமே வியாபாரத்துக்காக ஒரு மீனை பத்தி அப்படி கூடுதலாகவோ குறைவாகவோ நம்ம சொன்னது கிடையாது. எந்த ஒரு பழைய மீனையுமே புது மீன் ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படின்னு சொன்னது கிடையாது. டேஸ்டே இல்லாத மீன் இது ஒரு அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் அப்படின்னு மிகைப்படுத்தி சொன்னதே கிடையாது. ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு தனித்துவமான சுவை இருக்கும். அதே மீனையே புதுசா சாப்பிட்டா ஒரு மாதிரி சுவையில் இருக்கும், பழசா சாப்பிட்டா வேற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வஞ்சர மீனுடைய சுவை ரொம்ப பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வஞ்சர மீனுடைய சுவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதனால வஞ்சர மீன் நல்ல மீன் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. மீன்களை பொறுத்து சாப்பிடுற மனிதர்களுடைய விருப்பங்கள் மாறலாம். ஆனா ஒவ்வொரு மீனுக்கும் இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த அந்த இயற்கையான தனித்துவமான சுவை என்னைக்குமே மாறாது. அந்த விதத்துல பார்க்கும்போது நம்ம அண்ணனுங்க போட்லாம் பாத்தீங்கன்னா எப்போதுமே 99% தூண்டில் தொழில் தான் போறாங்க. நம்ம பகுதிகளில் நம்ம தூண்டில்ல நம்ம போட்ல கிடைக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அற்புதமான சுவையில இருக்கக்கூடிய மீன்கள். அது மட்டும் இல்லாம கடல் மேல நாங்க மீன்கள் பிடிச்ச உடனே அதோடைய தரமும் நிறமும் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா பலபலன்னு எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட கொடுக்குறோம். இப்படி எல்லாம் நம்ம கொடுக்கறதால தான் நம்ம கொடுக்குற எல்லா மீன்களுமே அற்புதமான சுவையில் இருக்கும். ஒவ்வொரு மீனுமே குவாலிட்டிலையும் டேஸ்ட்லையும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலச்சது இல்லைன்னு நம்ம 100% கான்பிடண்டா சொல்றதுக்கான காரணம் அதுதான். முசிறி மீன் கட் பண்ண துண்டு போடும்போது ஒவ்வொரு துண்டும் எப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. மீன் அப்படியே லூஸா இருக்கும், அவ்வளவு சாஃப்டா இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் மீன். நடுவுல இருக்கிற எலும்பை மட்டும் விட்டுட்டு அழகா அப்படி போன்லெஸ்ஸா எடுக்கிறாங்க பாருங்க. அப்படி சைடுல கத்திய விட்டு அழகா அந்த சதையை மட்டும் எடுக்கிறாங்க. எவ்வளவு சதை வருது பாருங்க. வந்தோடனே மண்டா போட்டுக்கலாம். கண்ணுல ஒரு முள்ளை மாட்டிட்டு இந்த அரிப்பண்ணை கச்சிட்டு அந்த மண்டா முள் ஒன்னொரு முள் எல்லாத்தையும் மாட்டி பணத்தை கட்டி பன்னி மீன் பார்த்திருப்பீங்க, நம்ம நிறைய வீடியோக்கள்ல காட்டியிருக்கிறோம். பன்னி மீன் இங்கிலீஷ்ல குரூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தமிழக பகுதியெல்லாம் கலவான் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மீனையுமே பன்னி கொடுவான்னு சொல்லுவாங்க. ஒரு விதத்துல கொடுவா மீனுடைய வகையை சேர்ந்தது. டேஸ்ட்லாம் கொடுவா மீன் மாதிரியே இருக்கும். அந்த மீனுமே கட் பண்ணும் போது இதே மாதிரி லூஸா அல்வா துண்டு மாதிரி இருக்கும். மற்ற எல்லா மீன்களையும் கொடுவா மீன் மாதிரி இருக்கும் சொல்றேன். ஆனா ஒரிஜினலான கொடுவா மீனை ஒரு நாள் கண்ணில் காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ மேல உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்கை டச் பண்ணி பாருங்க. 10 கிலோ சைஸ்ல உண்மையான ஒரிஜினல் கொடுவா மீன் எப்படி இருக்கும், அது எவ்வளவு அழகா கட் பண்றாங்க, அது கட் பண்ணும்போது ஒவ்வொரு பீசஸும் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எதனால அப்படின்னா நமக்கு வரக்கூடிய நிறைய கஸ்டமர்ஸ் கொடுவா மீன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ மீன்களை வாங்கிட்டு போய் சாப்பிட்டது நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொல்றீங்க. சோ அந்த மாதிரி தவறுதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்றோம். ஓகே நண்பர்களே, அக்கா பெரிய சைஸ் முசிறி மீனை அவ்வளவு சூப்பரா கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அழகா கஸ்டமர் கிட்ட கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.